இவங்க 2 பேரும் கடற்குள்ள விளையாண்டு இருக்கும்போது தெரியாம அவங்க வாட்ச் கண்டு விழுந்துருது. சரி வாட்ச் எடுக்கலான்னு கீழே போறாரு. அங்க பார்த்தா வித்தியாசமான கல்லு கிடைக்குது. இந்த கல்லை நல்லா உத்து பார்க்கறாரு. அப்புறம் தான் தெரியுது அந்த கல் வைப்ரேட் ஆகுதுன்னு. அந்த கல்லை எடுத்துட்டு மேலே வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்றாரு. கடலுக்குள்ளன்னா நிறைய விஷயம் இருக்குன்னு மறுபடியும் கீழே போறாரு. அந்த இடத்துல ஒரு ஷார்க் அவரை கடிக்க வருது. அதை எப்படியோ சமாளித்து துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த கல் எடுத்த இடத்துலையே வேற ஏதாச்சும் கிடைக்குதுன்னு தேடி பார்க்குறாங்க. பார்த்தா பழைய காலத்து வாட்டர் பாட்டில் ஒன்று கிடைக்குது. அந்த பாட்டிலையும் எடுத்துகிட்டு போட்டுக்கு வந்து வச்சிட்றாங்க. இன்னும் ஆழமாக வேற ஏதாச்சும் கிடைக்குதுன்னு தோண்டி பார்க்குறாரு. அப்புறம் தான் அவர் கைக்கு ஒரு கத்தி ஒன்று கிடைக்குது. அந்த கத்தியை நல்லா உத்து பார்க்குறாரு. அதில் ரேரான டைமண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதையும் கொண்டு வந்து அவங்க போட்டில் வச்சிட்றாங்க. இந்த இடத்துல என்ன நிறைய பொருள் இருக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கூட்டிகிட்டு கீழே போகிறாரு. அந்த இடத்த மார்க் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இது வரைக்கும் எடுத்த பொருளே கோடிக்கணக்கில் போகும். ஆழமாக ஏதாச்சும் இருக்குன்னு மிஷின் வச்சு தேடுறாங்க. அப்போது அவங்க கைக்கு ஒரு செயின் ஒன்று கிடைக்குது. அந்த செயினை வெளியெழுத்து பார்க்கும்போது